ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி அழகரத்தினம் வனகுலராசா இன்றைய தினம் காலை 7 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மட்டுமன்றி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். ஒரு தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். 2 வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும். 3 மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். 4 தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். 5 உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். 6 பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். 7 தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8 முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 9 காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி, வீடு வழங்கப்பட வேண்டும். 10 இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும்.